ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் வச்சு உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து ஒரு டேஸ்டியான ரெசிபி பண்ணலாம். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். ஈஸியான ரெசிபியும் கூட. இது சாதத்து கூடவும் சப்பாத்தி கூடவும் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ ரெசிபி செய்யலாம். ஒரு கடாயில் 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்சதும் பச்சை மிளகா 5 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா பொரியட்டும். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், அதையும் போட்டு பொரிய விட்டுக்கலாம். ஒரு ஜாதி பத்திரி, அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். பட்டை 2 சேர்த்துக்கோங்க. பட்டையில் 3 பட்டை, 3 பெரிய ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். 5 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நாலு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, அதாவது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1/2 கிலோ மட்டன் கொத்துக்கறியாக வாங்கி கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரை கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. கறி வதங்கின அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு, நம்ம காய்கள் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி வேக விட்டுருங்க. இடையில கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், எண்ணெய் பிரிஞ்சு நம்ம கறி வெந்துருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு 2 கிண்டு கிண்டி விட்டுட்டு விட்டுருங்க. இல்லை அப்படியே நீங்கள் கொத்தமல்லி தலையோடு விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி வெந்த மாதிரி ஆயிரும் தலை. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், 5 நிமிஷம் ஆன அப்புறம் ஒரு கிண்டிட்டு சர்வ் பண்ணுங்கள். அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.